அண்ணா கண்ணே தேவி குழந்தை வரத்துக்காக போறேன்னு சொல்றீங்களே? ஆமா சாமி. சொல்றீங்க. உங்களுக்கு ஒருவருக்கு மட்டுமல்ல, எங்க அனைவற்ற பேருக்குன்னா இல்லையா? குழந்தை வரமாகப்பட்டது வாங்க வேணும் என்றா நாங்களே கூட வருவோம் சாமி. உண்மைதான். சாமி குழந்தை வரத்துக்கு நான் போவேன். ஆனா நீங்க வருவீங்க அப்படின்னா நான் ஆகாயத்துல பறக்கக்கூடியவன். தேவி குழந்தை வரத்துக்கு நீங்க வரணும்னு சொல்றீங்களா? ஒன்னா வார்த்தை கேட்கணும்.
உதயம் உதைத்தாலும் நாங்களும் தான் வருவோம் சாமி. பெண்ணே தேவி, நானும் ஆகாயத்துல பறக்கக்கூடியவன். எத்தனைதான் வரலாமச்சாலி இருந்துட்டாலும் நம்மளிடம் அழகு ரதம், பொண்ணு ரதம், ஆகாயத்துல பறக்கக்கூடிய ரதமானது இருந்தாலும் ஒரு பெண் புள்ளையே ரதத்துல ஏத்தி எத்தனையோ தேவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. நான் மட்டும் உங்களை கூட்டிட்டு போனா ஏதோ ஒரு அவகேடு வந்துடும். ஆனா நானே சென்று அரமனோட வரத்துக்கு சென்று வருகிறேன். நீங்க எல்லாம் ஒருபோது வேண்டாம், அரமனையில் இருங்கள். சாமி மன்னா, ஒருபோது முடியாது சாமி. நாங்களும் தான் கூட வருவோம் சாமி. சாமி மன்னா, ஏற்காது எம்மனது. சரி, கோடி புத்தி சொன்னாலும் கூட்டி கடங்காது. சரி, நான் வந்தேதான் தீருவேன் சாமி. நாங்கள் மூவர்களும் இருக்க மாட்டோம். ஆமா, சென்னை தேவி அரமனையில் இருக்க மாட்டோம், கூட தான் வருவோம். இதுதான் முன்னோர் காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, எப்படி இவங்க ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால, பெண் புத்தி பின் புத்தியா. எவ்வளவு எடுத்து உரைத்தாலும் மாட்டேன். ஆனால் ஆமா, ஒரு நாள் இந்த ரதத்துல ஏறி நாங்க பாக்கல. ஆமா, இந்த வனத்துல எல்லாம் சுத்திட்டு நீ போவ. இந்த வனத்தெல்லாம் நாங்க பாக்கணும் சாமி. கண்ணால காட்சிகள் எல்லாம் பாக்கணும். இந்த ரதத்துல ஏறி நாங்களும் வரேன்னு சொல்றீங்க. வருவதி வந்தா படுவதி பட்டுதான் ஆகணும். நீங்க வரேன்றீங்க சாமி. இப்ப போகணும். நீங்களும் வருவீங்க, நாங்களும் தான் வருவோம். அப்படியா? நானும் தான். நான் வரக்கூடாதா? சரி, அப்படி இருந்தா இதோ நாம அதே போல நாம மூவரும் 4 பேரும் சென்று ஆகட்டும் சாமி. என்னுடைய பழக்கமானது என்ன? என்ன வழக்கம்?
வாய்மிளகு ஏலரிசி வாசமுள்ள ஜாதி பத்திரை சாப்பிட்டு என்னோட அழகு ரதத்தால மேல ஏறி இதோ நான் பூமியில பறக்கிற மேல ஆகாயத்துல பறந்து கொண்டு ஏவோதி தேவர்களும் சென்று இதோ நான் குழந்தை வரம் பெற்று வருகிறேன். ரதத்தை நல்லா ஓட்டுறான், நல்லா புடிச்சு ஓட்டுறங்க. வாய்மிளகு ஏலரிசி அதாவது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறது. வனங்கள் எல்லாம் அழகா தெரியுது அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இதுல? தெரிவிக்கின்ற சாமி இது ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிசிவனம், மூன்றாவது முருக்குமார் ரிசிவனம், நாலாவது காலமக ரிசிவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேன் பருவதம், ஏழாவது நம்மளுடைய வனம் கெந்துரு பருவத வனம். இந்த வனத்துல ரதம் போய் கொண்டிருக்கிறது. இந்த வனத்தெல்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கிறது சாமி? இந்த வனத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது சாமி. சரி, அப்படி இருக்கட்டும். கேளுங்கள் சிறியோர்களே, பெரியவர்களே, தாய் தந்தைமார்களே, இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பெரியவர்களே, இப்படி ஆகாய கந்தர்வனானப்பட்டவன் 3 பெண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ரதத்துல பறக்கும் பொழுது, அப்பொழுது வனவனமாக சுத்தி 4வது வனம் தாண்டும் பொழுது, இப்பொழுது சபை மேடைக்கு யார் வருகிறார்? அதாவது நாட்டினுடைய நடப்புக்காக
ஊர் மக்கள் குறைபடாம இருக்கக்கூடிய அதாவது குடி படைகள் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாட்டு நடப்புட மக்கள் எல்லாம் சேமமாக இருக்கணும், என்னுடைய அத்த மக்களாகிய பாண்டவர்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தங்கர குளக்கரை சென்று அருபூச குருபூச நடத்த வேண்டும் என்று இப்பொழுது மாயக்கண்ணன் சபைக்கு வருகிறார். வந்ததுக்கு பின்னால் மற்ற வசையும் அவ்வளவு